அமைச்சர் ஐ. பெரியசாமி மற்றும் அவரது மகன் மகள் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் என்ன, அவை எந்த வகையில் முக்கியத்துவம் வாய்ந்தது என அமலாக்கத்துறை நேரடியாக தெரிவித்திருப்பது ஆளும் திமுகவையும் மற்ற அமைச்சர்களையும் அதிரச் செய்திருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக அமைச்சர் பெரியசாமியிடம் ஏற்கனவே 11 மணி நேரம் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெற்றிருந்தோம். அதன் அடிப்படையில் அவரது மகன் மற்றும் மகள் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது. சோதனைக்கு சென்ற எங்களுக்கும் பாதுகாப்பு அளித்த CRPF வீரர்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தப்பட்டது. ஆய்வு பெரியசாமி வீட்டில் பூட்டியிருந்த அறைகளில் எங்களால் சோதனை நடத்த முடியவில்லை. எதுவும் சிக்கவில்லை. ஆனால் செந்தில்குமார், இந்திராணி ஆகியோரின் வீடு மற்றும் ஸ்பின்னிங் மில்லில் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதற்கான பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்கள் சிக்கின. அவற்றை ஸ்கேன் செய்து டிஜிட்டல் ஆவணங்களாக மாற்றியுள்ளோம். வெளிநாட்டு முதலீடுகள் தொடர்பான ஆவணங்களும் சிக்கி உள்ளன. அவற்றை ஆய்வு செய்து வருகிறோம். அமைச்சர் பெரியசாமி ஓய்வு பெற்ற DGP ஜாபர் சேட் உள்ளிட்டோருக்கு முறைகேடாக வீடு ஒதுக்கீடு செய்ததற்கான ஆவணம் கைப்பற்றப்பட்டது. முறைகேடு நடந்த காலகட்டத்தில் ஜாபர் சேட் மனைவிக்கும் வெளிநாட்டு நபர்களுக்கும் பண பரிவர்த்தனை நடந்துள்ளது. சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்து வருகிறோம் என அமலாக்கத்துறை குறிப்பிட்டுள்ளது. தொடக்கத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்ற போது அமைச்சர் பெரியசாமிக்கு ஆதரவாக கனிமொழி பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்தார். அதன் பின்பு திமுக இந்த விஷயத்தை அமைதியாக கடந்து சென்றது. இவை அனைத்திற்கும் அமலாக்கத்துறை கண்டெடுத்த ஆவணங்கள் தான் காரணம் எனவும் கூறப்படுகிறது. மேலும் பாஜக ஆதரவாளர்கள் பலரே இந்த அமலாக்கத்துறை நடவடிக்கையால் என்ன நடக்கிறது என சமூக வலைதளங்களில் சந்தேகம் எழுப்பினர். திமுகவினர் பலர் சுதந்திரமாக நடமாடுகிறார்கள், இவர்களை தண்டிக்காமல் வெறும் ரெய்டு நடத்துவதால் என்ன பலன் என கேட்டனர். ஆனால் சட்டம் மற்றும் நீதித்துறை செயல்பாடுகள் போன்றவற்றை கருத்தில் கொண்டே அமலாக்கத்துறை வேலை செய்து வருவதாகவும் விரைவில் பல அதிரடி நிகழ்வுகள் நிச்சயம் அரங்கேறும் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். ரிப்போர்ட் எந்த ரிப்போர்ட்? Thank you.